தலைவன் தலைவி குடும்பங்கள் கொண்டாடும் படங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷங்க. கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு ஈகோ இருக்கக்கூடாதுன்றது வந்து ரொம்ப அழகாக இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப அற்புதமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டைலாக் ஒன்று வருதுங்க. பொண்டாட்டிகிட்ட வந்து அவங்க ஹீரோ வந்து அவரோட அம்மாட்ட சொல்லுவார், என் மனைவி வந்து பிள்ளையை பெற்று கொடுக்க சொன்னால் தெய்வத்தை பெற்று கொடுத்துருக்கான்னு பாரு அவரோட பொண்ணை. அந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அந்த டைலாக்லாம் வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப டச் பண்ணுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷம். தலைவன் தலைவி குடும்பங்கள் கொண்டாடும் படங்க இது. சூப்பராக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. யோகி பாபு அவர்கள் வந்து நல்லா பண்ணியிருக்காருங்க. அங்கங்கே வந்து அவருடைய வந்து இது கடத்தோடு சேர்ந்து வருதுங்க. அவருடைய சீன் எல்லாமே வந்து தனி ட்ராக்காக இல்லாமல் கதையோடு சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. யோகி பாபு அவர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நித்யா மேனன் அவர்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. பேரரசின்னு ஒரு கேரக்டர். இப்போ எனக்கு என் வீட்லேயும் பேரரசி இருக்காங்க. எனக்கு பேரரசியாக தான் அவங்க வந்து இப்போ ஏற்கனவே வந்து மனசுக்கு இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பேரரசி எங்கள் வீட்டில் இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு வந்து ஃபேமிலியோடு வந்து படம் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. தலைவன் தலைவி குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல திரைப்படங்க. டபுள் மீனிங் எதுவுமே இல்லை, இரட்டை வசனங்கள் எதுவும் இல்லை, ஆபாசமான சீன் எதுவுமே இல்லை. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களோடையும் குடும்பம் கொண்டாடக்கூடிய படம் தான் தலைவன் தலைவிங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. சாங்கெல்லாம் வந்து அப்படியே நமக்கு மனசை அப்படியே ரொம்ப டச் பண்ணுதுங்க. சூப்பராக இருக்குதுங்க, படம் நல்லா இருக்குது.